முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ பேச வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கும் அந்த உறவிடமிருந்து நாளை உனக்கான அழைப்பு வரப்போகின்றது. அனைவரின் மீதும் பாசம் வைத்து உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டாய். உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் வைப்பதிலும், மீதி வாழ்க்கை அதை நினைத்து அழுவதிலுமே சரியாக இருக்கின்றது. நீ ஏன் எப்பொழுதும் எதையோ நினைத்து கலங்கியபடியே இருக்கின்றாய்? இவ்வுலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது உனக்கு ஏன் புரிய மறுக்கின்றது? நீ பிறருக்கு செய்யும் பொழுது நீ என்ன செய்தாய் என்பதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய். அன்பை கொடுப்பதில் எதற்காக அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும்? நீ பிறக்கும் பொழுது தன்னந்தனியாகத்தானே பிறந்தாய். அதே போல நீ இறக்கும் பொழுது தனியாகத்தானே செல்வாய். அதற்கு நடுவில் பல உறவுகளின் அன்பிற்கு அடிமையாகி உன்னை நீயே தொலைத்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கான வாழ்க்கை, இவ்வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி நீ வாழ வேண்டும். அப்படி நீதான் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வுலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லாத பொழுது உன் அன்பு மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும்? நீ அன்பு செலுத்தியவர்கள் மட்டும் எப்படி இறுதி வரை உன்னுடன் இருப்பார்கள் என்று நீ நினைக்கின்றாய்? யார் வந்தாலும் யார் போனாலும் அதை பற்றி நீ கவலைப்படாமல் இரு. அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நீ விரும்பியவரோடு நானே உன்னை சேர்த்து வைக்கின்றேன். அதுவரை நீ கலங்காமல் இரு. நீ அழுது அழுது உன் வாழ்க்கையை தொலைத்து கொள்ளாதே. இந்த ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்ற ஆரம்பித்தால் நீ விரும்பும் யாவும் உன்னை வந்து சேரும். நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து நீ வேண்டியது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. இந்த ஒன்றை மட்டும் நீ எனக்காக செய்தால் உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்து உனக்கு அதை செய்து தருவேன். உன்னவர், நீ அன்பிற்காக ஏங்கக்கூடியவர் உன்னிடம் பேச வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். நிச்சயமாக அதை நாளையே உனக்கு நான் நடத்தி தருகின்றேன். உன் மனம் விரும்பும் நபர், நீ உயிருக்கு உயிராக நினைக்கும் நபர், நீ ஏங்கும் அந்த நபரை உன்னை அழைத்து பேசும்படி உன் அப்பா நான் செய்கின்றேன். நீ எதை நினைத்தும் வருத்தப்படாமல், கலங்காமல் நிம்மதியாக நித்திரை கொள். ஒவ்வொரு நாள் இரவிலும் அவரை நினைத்து நீ அழுதபடியே உறங்குவது அப்பா எனக்கு தெரியாமல் இல்லை. அனைத்தும் தெரிந்தும் அமைதியாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அதை சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உன்னிடத்தில் இருக்காது. ஆனால் உனக்கு என்ன நடக்க வேண்டும், நடக்கக்கூடாது என்று எனக்கு தெரியும். நிச்சயமாக அவரை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். உன்னை அழைத்து பேசும்படி நான் செய்கின்றேன். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் பிள்ளை இப்படி அழுது கொண்டிருப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. என் பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். அப்படி இருக்கையில் நீ விரும்பும் உறவை உன்னிடத்தில் ஒப்படைக்காமல் எப்படி சென்று விடுவேன்? கூடிய விரைவில் அவர் உன்னை தேடி வருவார். அதற்கான அழைப்பு நாளையே வரும். தைரியமாகவும் நிம்மதியாகவும் இரு. எதை பற்றியும் நினைக்காமல், யோசிக்காமல் முருகனே துணை என்று நினைத்து நிம்மதியாக நித்திரை கொள். ஓ முருகா.